நான் இங்க ஆக்சுவலா ஒரு மியூசிக் டைரக்டரா வரதை விட அவரோட ரசிகனா தான் இங்க வந்திருக்குன்னு சொன்னோம். ஏன்னா முதல்ல அவர் மீட் பண்ணும்போது அவர் பேசுறதுக்கே என்னடா காசு கேட்கிறாருன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ரியாக்ஷனே வராது. நம்ம ஏதாவது அனுப்புவோம் ஐடியா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. பட் வந்து அவரோட பயணிக்கும் போது பேசும்போது கொஞ்சம் ஆழமா அவரை வந்து அவர் யாரு எந்த மாதிரி மனிதர்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு மிகச்சிறந்த மனிதரா இருந்தார் ஆக்சுவலா. அந்த மாதிரி மனுஷனால தான் படம் பண்ண முடியும். ஏன்னா வந்து இப்ப பொதுவா வந்து இப்போ வந்து நம்ம கஷ்டப்படுற மனிதர்களை வச்சு நம்ம கலைக்குள்ள அவங்களை கொண்டு வந்துட்டோம், ஃபிட் பண்ணிட்டோம், அதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம். ஆனா வந்து அவங்க வாழ்க்கையில இருக்கிற அதுல ஹோப் இருக்கா, அவங்க வாழ்க்கைக்கு அந்த ஒரு என்ன குடி மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள எல்லாரும் விழுந்துடுறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸே சில பேர் வந்து இந்த பழக்கத்துக்கு அந்த ஒரு குழியில விழுந்தா அந்த அந்த டனலுக்கு ஏதாவது ஒரு எண்ட் இருக்குமா, அதுல இருந்து திரும்ப முடியுமா, அதுல ஹோப் இருக்கான்ற கேள்வியை தான் வந்து இந்த படம் ஆக்சுவலா முக்கியமா ஆன்சர் பண்றதை நான் பாக்குறேன். ஆக்சுவலா வந்து வாழ்க்கையில நம்மளுக்கு நம்ம என்ன சொல்றது, நம்ம we are thrown into the world சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம சும்மா நம்ம சூஸ் பண்றது இல்லை, இங்க வந்து பிறந்துடும் அப்படியே இருக்கும், என்னென்னமோ நடந்து நம்ம வாழ்க்கையில எங்க எண்ட போறோம்னு நம்மளால சொல்ல முடியறது இல்லை. அந்த மாதிரி ரொம்ப அன்பார்ச்சுனேட்டான சில மனிதர்கள் வந்து வல்னரபிளா இருக்கிற நேரத்துல, எஸ்பெஷலி அவங்க வீக்கா இருக்கிற மொமெண்ட்ல இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போய் விழும்பொழுது அவங்கள ஒரு மாதிரி ஹோப்லெஸ்ஸா தான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம மீம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து சிரிக்கிறோம், குடிச்சிட்டு ரோட்ல கலாட்டா பண்றவங்க எல்லாம் பார்த்து நம்ம நிறைய என்டர்டைன்மெண்ட் நம்ம பிளஷர் ட்ரா பண்றோம் ஆக்சுவலா அதுல இருந்து. பட் இந்த வாழ்க்கை பின்னாடி என்ன ஆக்சுவலா இருக்கு, ஏன்னா வந்து நம்மள மாதிரி மனிதர்களா தானே இருக்காங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட வளரும் போது அவன் மச்சானா தான் இருந்தாங்க, திடீர்னு வந்து கம்ப்ளீட்டா இந்த மாதிரி மாறுறாங்களேன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவை எனக்கு எஜுகேட் பண்ணிச்சாச்சு அந்த படம். ஸோ எனக்கு வந்து படம் இல்லை, பாடமாக அமைஞ்சது இந்த படம். ஸோ அதனால இதுல பணியாற்றினது இந்த பெரிய பெருமையா நினைக்கிறேன் இந்த படத்தை கொலாபரேட் பண்ணது. ஸோ தேங்க்யூ தினகர்.